Greetings everyone. Welcome to Sparks Academy. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சர்க்யூட் பிரான்ச். ஓகே, இசி ட்ரிபிள் ஆஸ்பிரன்ஸா இருக்கீங்க அப்படின்னா சர்க்யூட் தியரி டாபிக் அது வந்து ஹையஸ்ட் வெயிட்டேஜ் டாபிக். இப்போ எந்த ஒரு டெக்னிக்கல் எக்ஸாம் எடுத்தாலும் அதுல இருந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கண்டிப்பா இருக்கும். சரியா? ஸோ அதுலயும் லாஸ்ட் டிஆர்பில ஒரு 18 மார்க்ஸ் ஆவரேஜா நமக்கு கேட்டிருந்தாங்க. ஸோ ஹவு டு கெயின் தட் 18 மார்க்ஸ் இன் ஒன் வீடியோ அப்படின்றத நம்ம இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்க, ஒரு லாங் டைம் கேப்க்கு அப்புறம் ப்ரிப்பரேஷன்ல இருக்கீங்க, இல்ல நான் கொஞ்சம் ப்ரிப்பரேஷன்ல இருக்கேன் அப்படின்னு இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ உங்களோட அதர் ஆஸ்பிரன்ஸ்க்கும் நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணுங்க, வீடியோ ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரைட், வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்கப்பா. ஸோ சர்க்யூட் தியரியில மோஸ்ட் இம்பார்ட்டன்டான டாபிக். சரியா? ஸோ சர்க்யூட் தியரி அப்படின்றது ஓவராலா உங்களுக்கு ஒரு 10 யூனிட்டோ ஒரு 8 யூனிட்டோ சிலபஸ்ல இருந்துச்சு அப்படின்னா அதுல ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் பாத்தீங்கன்னா சர்க்யூட் தியரிக்கு இருக்கும். ஈஸியா இருக்கட்டும், ட்ரிபிள்இயா இருக்கட்டும், உங்களோட பிரான்ச்ல சர்க்யூட் தியரி அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு சப்ஜெக்ட். அதாவது உங்களுக்கு மார்க்கை இம்ப்ரூவைஸ் பண்றதுக்கு இல்ல மார்க்கை பூஸ்ட் பண்றதுக்கு ஓகே இதெல்லாம் வந்து உங்களுக்கு சர்க்யூட் தியரி ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுல ஒரு ஒன் வீடியோ நீங்க ஜஸ்ட் இதை பார்த்தாலே உங்களால ஈஸியா ஒரு 18 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது டிஆர்பி 2021 அனாலிசிஸ்ல இங்க பாத்தீங்கன்னா சர்க்யூட் தியரி நெட்வொர்க்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இங்க பாருங்க, பார்ட் ஏல 10 கொஸ்டின்ஸும் பார்ட் பி அதாவது 2 மார்க் கொஸ்டின்ஸ் ஓகே ஒரு 4 கொஸ்டின் இருந்துச்சு. ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு 18 மார்க்ஸ்க்கு. ஸோ மேக்ஸிமம் மார்க்ஸ் 19 அந்த மாதிரி இருக்கப்போ இதுவுமே நமக்கு ஈக்குவல் வெயிட்டேஜ்ல கேட்டிருந்தாங்க. 18 மார்க்ஸுக்கு நெட்வொர்க்ஸ்ல இருந்து கேட்டிருந்தாங்க. ஸோ நெட்வொர்க்ஸோட சிலபஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓவராலா கிராஃப் தியரி இருக்கும். சரியா? மேட்ரிசஸ் என்ன, ட்ரீனா என்ன, கோ ட்ரீனா என்ன, தென் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அசோசியேட்டட் வித் கிராஃப், ஃபண்டமெண்டல், கட் செட் மேட்ரிக்ஸ், இன்சிடென்ட் மேட்ரிக்ஸ், ஓகே லூப், டை செட் மேட்ரிக்ஸ், இதெல்லாமே நம்ம பார்ப்போம். தென் நெட்வொர்க் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நோடல் அனாலிசிஸ் அண்ட் மெஷ் அனாலிசிஸ் மேஜர் கொஸ்டின்ஸ் இதை பேஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நெட்வொர்க் தியரம்ஸ் அகைன் அன் இம்பார்ட்டன்ட் டாபிக். ஓகே, எப்படி வந்து சில டாபிக்ல இந்த ப்ராப்பர்ட்டிஸ், எக்ஸெப்ஷன் கேஸ் இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வருமோ அதுக்கு ஈக்குவலண்டா சர்க்யூட் தியரில பாத்தீங்கன்னா இந்த நோடல் மெஷ் அனாலிசிஸ் யூஸ் பண்ண கான்செப்ட் அண்ட் நெட்வொர்க் தியரம்ஸ். சரியா? இதுதான் வந்து மெயின் இம்பார்ட்டன்டான டாபிக்கா இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து ஓவராலா ஒரு டிஆர்பியோட சிலபஸ் கொடுத்துருக்கேன். ஏன்னா இந்த சிலபஸ் நீங்க பேஸ் பண்ணீங்கன்னா கேட்டுக்கும் உங்களுக்கு இதே ரெலவெண்ட் தான் சிலபஸ் இருக்க போது. 1 or 2 டாபிக்ஸ் வந்து டெலிஷன் இருக்கலாம். இப்போ கிராஃப் தியரி கேட் எக்ஸாம்ல இருக்காது. ஓகே, அந்த மாதிரி தான். ரைட். ஸோ லாஸ்ட் டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் நம்ம நெட்வொர்க்ஸ் டாபிக் அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நெட்வொர்க் தியரியில இருந்து நெட்வொர்க் தியரம்ஸ்ல இருந்து ஒரு 4 1 மார்க் கொஸ்டின்ஸும் ஒரே ஒரு 2 மார்க் கொஸ்டினும் கேட்டிருந்தாங்க. ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு 6 மார்க்ஸ் அவுட் ஆஃப் நெட்வொர்க்ஸ் கேட்டதுலயே வந்து தியரம்ஸ்ல அதிகமான கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. சரி, நெட்வொர்க் தியரம் பேஸ் பண்ணி தியரி கொஸ்டினா இருக்கட்டும், ப்ராப்ளமேட்டிக் கொஸ்டின்ஸா இருக்கட்டும், ஓகே இது எல்லாமே கம்பைன் பண்ணி உங்களுக்கு ஒரு 6 மார்க்ஸுக்கு வந்து நெட்வொர்க் தியரம்ஸை பேஸ் பண்ண கான்செப்டே கொடுத்துருந்தாங்க. சரி, ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நெட்வொர்க் தியரம்ஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ரைட்டா? ஸோ வீடியோக்குள்ள போலாம். ரைட். ஸோ கமிங் டு த நெட்வொர்க் தியரம்ஸ், நமக்கு என்னெல்லாம் தியரம் சிலபஸ்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா we have Thevenin's theorem, Norton's theorem, maximum power transfer theorem and superposition theorem. இந்த 4 தியரம் தான் நம்ம சிலபஸ்ல இருக்கு. அதுல ப்ரிடாமினன்ட்டா நம்ம யூஸ் பண்றது क्वेश्चन கேட்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ்க்கு இந்த 3 கேட்க அதிக சான்சஸ் உண்டு. சூப்பர்பொசிஷன் தியரம் உங்களுக்கு பர்டிகுலரா கேட்க மாட்டாங்க. ஓகே, சூப்பர்பொசிஷன் தியரம் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுங்க அப்படின்னு கேட்க மாட்டாங்க. பட் தெவெனின்ஸா இருக்கட்டும், நார்டனா இருக்கட்டும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஓகேவா? ஃபைண்ட் ஆர் தெவெனின், ஃபைண்ட் த ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் அப்படின்னு கேட்பாங்க. அப்பனா அதுக்கு நம்ம தெவெனின்ஸோ நார்டன்ஸோ யூஸ் பண்ணணும் அப்படின்றது வந்துடும். தென் மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபருக்கும் இது கண்டிஷன் கேட்பாங்க. இல்ல எனக்கு வந்து சர்க்யூட் இஸ் டிரான்ஸ்ஃபரிங் மேக்ஸிமம் பவர், எனக்கு மேக்ஸிமம் பவர் என்னன்னு கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கொடுப்பாங்க. அப்ப இந்த கொஸ்டின் பார்த்தாலுமே நமக்கு ஸ்ட்ரைட்டாவே தெரிஞ்சிடும் மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் தியரம் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் சூப்பர்பொசிஷன் தியரம் கொஸ்டின் வந்து உங்களுக்கு அப்படி இருக்காது. ஓகேவா? ஸோ நம்ம எல்லா கொஸ்டின்ஸும் நான் கான்செப்டும் டீச் பண்ணுவேன். உங்களுக்கு அதுக்கு அடுத்தே வந்து ஒரு ரெலவெண்டான ப்ராப்ளமும் நம்ம பார்ப்போம். ஸோ அதாவது சூப்பர்பொசிஷன் தியரம் உங்களுக்கு கொஸ்டின்ல வந்து செமஸ்டர் மாதிரி ஸோ ஃபைண்ட் கரண்ட் த்ரூ திஸ் பிரான்ச் யூசிங் சூப்பர்பொசிஷன் தியரம் அப்படின்னு கொடுக்க மாட்டாங்க. அந்த பிரான்ச்ல கரண்ட் தான் கேட்பாங்களே தவிர நீங்க எந்த மெத்தட்னாலும் எம்ப்ளாய் பண்ண நார்மலா இருக்க நோடல் அனாலிசிஸ், மெஷ் அனாலிசிஸ்லயே கண்டுபிடிச்சிடலாம். சூப்பர்பொசிஷன் தியரம் ஏன் நான் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ல நீங்க வந்து ஃபுல் லென்த் எடுத்து சால்வ் பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா அது வந்து டைம் கன்சியூமிங். ஓகே, ஸோ தியரம் பாக்குறப்போ நான் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இதான் நம்ம சிலபஸ்ல இருக்க 4 மேஜர் தியரம்ஸ் which we are going to discuss today. ரைட்.
So first Thevenin's theorem. So Thevenin's theorem படி பாத்தீங்க அப்படின்னா any linear bilateral network okay containing நிறைய voltage source நிறைய resistance whatever it is okay ஒரு காம்ப்ளெக்ஸான நெட்வொர்க் இருக்கு connected to a load RL, then that can be easily replaced by a Thevenin's equivalent circuit. இது வந்து Thevenin's equivalent circuit which is having a Thevenin's equivalent voltage and a Thevenin's equivalent resistance connected to the load. So இங்க இது வந்து ஒரு black box மாதிரி. இதுல என்ன காம்பனன்ட்ஸ் காம்ப்ளெக்ஸான வோல்டேஜ் சோர்சஸ் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு கனெக்ட் பண்ணி இருந்தாலும் உங்களுக்கு அது நம்ம என்ன பண்ணலாம், you can easily convert that to a equivalent circuit which is having only V Thevenin in series with R Thevenin. Okay, so you can note down the statement. Any linear two-terminal circuit, any linear two-terminal circuit can be replaced by an ஸ்டேட்மெண்ட்டுமே கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க இது வரைக்கும் சரியா. ஸோ அதனால ஸ்டேட்மெண்ட்டும் தெரியணும்ப்பா உங்களுக்கு. கேன் பி ரீப்ளேஸ்ட் பை அன் ஈக்குவலன்ட் சர்க்யூட் by an equivalent circuit consisting of a voltage source having a voltage of V Thevenin, voltage source having a voltage of V Thevenin in series with a resistor, in series with a resistor R Thevenin. Okay, so how to find this V Thevenin and R Thevenin அப்படின்னு பார்த்தீங்கன்னா V Thevenin is nothing but it is called as open circuit voltage. Open circuit voltage. And R Thevenin is nothing but the equivalent resistance in my circuit. Equivalent resistance. Okay, so இதை எப்படி ஃபைண்ட் பண்ணுவோம் அப்படின்ற சொல்றேன். இப்போ V Thevenin கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா we'll just open circuit the load. ஓகே, எந்த டெர்மினல்ஸ்க்கு அக்ராஸ் இப்போ A B னா இந்த லோடை நான் டிஸ்கனெக்ட் பண்ணிடுவேன். அப்ப எனக்கு இங்க தான் ஒரு பொட்டன்ஷியல் இருக்குமா, ஓப்பன் சர்க்யூட்னா எனக்கு அங்க ஒரு பொட்டன்ஷியல் டிராப் தெரியும். அப்ப அதுக்கு அக்ராஸா நான் ஒரு V Thevenin கால்குலேட் பண்ணுவேன். அதுதான் ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் கால்குலேட் பண்ணுவேன். அதுதான் எனக்கு V Thevenin இருக்கும். இதே இது R Thevenin கால்குலேட் பண்றதுக்கு you can to find R Thevenin இங்க லோட டிஸ்கனெக்ட் பண்ணிருப்போம் சரியா. R Thevenin கால்குலேட் பண்றதுக்கு என்ன பண்ணணும், அதே மாதிரிதான் லோட ரிமூவ் பண்ணிட்டு ஓகே த்ரூ த லோட் எந்த டெர்மினலுக்கு அக்ராஸா உங்களுக்கு லோட் இருக்கோ அதுல தான் நம்ம R ஈக்குவலன்ட் மெஷர் பண்ண போறோம். ஸோ இட் இஸ் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ். இந்த சர்க்யூட்ல n நம்பர் ஆஃப் ரெசிஸ்டன்சஸ் சீரிஸ் பேரல் எப்படி கனெக்ட் பண்ணிருந்தாலும் ஓகே, லோட ரிமூவ் பண்ணிடுங்க. வோல்டேஜ் சோர்ஸ் இருந்துச்சுன்னா அதை ஷார்ட் சர்க்யூட் பண்ணும், கரண்ட் சோர்ஸ் இருந்துச்சுன்னா அதை ஓப்பன் சர்க்யூட் பண்ணிடணும். ஓகே, தட் இஸ் த கிரைடீரியா. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் R Thevenin கால்குலேட் பண்றதுக்கு லோட ஓபன் பண்ணிட்டு அது வழியா தான் நம்ம R ஈக்குவலன்ட் பார்க்க போறோம். ஓகே, எந்த ரெண்டு டெர்மினல்ஸ்க்கு அக்ராஸா கேட்டிருக்காங்க क्वेश्चनல அப்படினா then voltage source whenever you have an independent voltage source short circuit that, whenever you have an independent current source open circuit that. சரியா. சோ அப்படிதான் நம்ம இந்த R Thevenin அப்படின்றத கால்குலேட் பண்ணோம். ரைட், நம்ம இப்போ ஒரு क्वेश्चन பார்க்கலாமா. சோ Thevenin's theorem வச்சு ஒரு क्वेश्चन பார்க்கலாம். so that problem உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படி ஒரு ஐடியா கிடைக்கும். ரைட்டா. So first a question. Find Thevenin's resistance and Thevenin's voltage to the left of உங்களுக்கு இந்த டெர்மினல்ஸ் கொடுத்துறணும், எந்த டெர்மினலுக்கு அக்ராஸா நம்ம பார்க்கணும் அப்படின்றது. to the left of the terminals AB.
terminals AB. So take down your circuit. (32 volt), 4 ohm, 12 ohm, 2 ampere, 1 ohm. So terminal AB இங்க தான் இருக்கு. This is RL. இது வழியா flow ஆற current IL. இதான் questionல கொடுத்திருக்காங்க. You are asked to find R Thevenin and V Thevenin. சரியா? First R Thevenin calculate பண்ணுமா? So R Thevenin condition என்ன? First to find R Thevenin. R Thevenin is nothing but equivalent resistance seen through the load terminal. First voltage source இருக்கு. அது என்ன பண்ணனும்? Independent voltage source இருக்கு. அதை short பண்ணிடுவோம். Then what you have? You have a resistance 4 ohm, 12 ohm. இங்க நான் short circuit பண்ணிட்டேன். Voltage source. சரி, it is short circuited. Then what about this 2 ampere? Independent current source, it will be open circuited. Then you have a 1 ohm resistance. Then load நம்ம remove பண்ணிட்டு இதுல தான் நம்ம R equivalent அப்படின்றத பார்ப்போம் இல்லையா AB. So whenever எந்த சைடுல இருந்து R equivalent, okay, R equivalent as seen through the terminals A and B அப்படின்னா opposite sideல இருந்து நம்ம solve பண்ண start பண்ணணும். So இது ஓபன் சர்க்யூட் அப்படின்றப்போ இது நம்ம டிரா பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த பிரான்ச்சே நமக்கு தேவை கிடையாது. ஓபன் சர்க்யூட்ல கரண்ட் ஃப்ளோ இருக்காது. ஓகே, இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ ஆர் ஈக்குவல்னா நம்ம ஸ்டார்ட் பண்றது இந்த சைட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் சால்வ் பண்றதுக்கு. சரியா? ஸோ அப்போ ஹவு டு ஃபைண்ட் ஆர் ஈக்குவலண்ட்? 4 ohm and 12 ohm எப்படிப்பா இருக்கு? தேர் கனெக்டட் இன் பேரலல். ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் சீரீஸா இருக்கா பேரலா இருக்கா அப்படின்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னா எனக்கு அது இப்படி ஸ்பிளிட் ஆகும். இந்த 4 ohm வழியா வர கரண்ட் என்ன ஆகும்? இந்த 1 ohm வழியாவும் 12 ohm வழியாவும் எனக்கு என்ன ஆகும்? அது பிரியும். அப்படி பிரிஞ்சிச்சுன்னா இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் என்னவா இருக்கு? தே ஆர் கனெக்டட் இன் பேரலல் அர்த்தம். ஒரே கரண்ட் தான் ரெண்டு ரெசிஸ்டன்ஸ்க்கும் போகுது அப்படின்னா then I can say they are connected in series. Okay, so அப்ப R equivalent இந்த 4 12 parallel. Parallel resistance formula என்ன? 1 by R equivalent is equal to 1 by R1 plus 1 by R2. ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் in parallel. So இதை ஷார்ட்டா எப்படி எழுதுவோம்? R equivalent is equal to reciprocal பண்ணிருக்கேன். So இங்க actually LCM எடுத்தீங்கன்னா உங்களுக்கு R2 plus R1 divided by R1 R2 LCM எடுத்தீங்கன்னா R1 R2 LCM. அப்ப இது R2 ஆல மல்டிப்ளை ஆகும், இது R1 ஆல மல்டிப்ளை ஆகும். So R2 plus R1 divided by R1 R2 ன்னு கிடைச்சிருக்கும். இது 1 by R equivalent. So what is R equivalent? It is R1 R2 divided by R1 plus R2. ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் parallel இருந்துச்சுன்னா இது இந்த ஃபார்முலாவை நீங்க டைரக்டா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கலாம். ரைட். So coming to this R equivalent formula, இங்க வாங்க 4 and 12 எப்படிப்பா இருக்கு? They are connected in parallel. அப்ப 4 into 12 R1 into R2 divided by 4 plus 12. Okay, இதை calculate பண்ணீங்கன்னா ஒரு value of resistance வருமா? அந்த ரெசிஸ்டன்ஸ் இந்த 1 ohm எப்படி இருக்கும்? They will be in series. ஏன்னா remaining the ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்கு. That will be in series. So that is plus 1. Series resistance க்கு R equivalent, இது parallel resistance க்கு நான் formula கொடுத்திருக்கேன். சீரிஸ்க்கு R1 plus R2. ஸோ வர ரெசிஸ்டன்ஸோட இந்த 1 ohm என்ன பண்ண போறேன்? ஜஸ்ட் ஆட் பண்ணா எனக்கு R equivalent கிடைச்சிரும். தட் இஸ் நத்திங் பட் மை தெவெனின்ஸ் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அப்போ என்னது? திஸ் இஸ் 48 divided by 16 plus 1. ஸோ திஸ் இஸ் 3 times 3 plus 1 4 ohm. ஸோ தெவெனின்ஸ் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு வேல்யூ வந்துச்சுப்பா? இட் இஸ் ஈக்குவல் டு 4 ohm will be your answer. Now coming to the voltage, V Thevenin calculation. To find V Thevenin. So to find V Thevenin என்ன பண்ணணும்? லோட ஓபன் பண்ணிட்டு அது வழியா வர ஓபன் சர்க்யூட் வோல்டேஜ் தான் என்னதுப்பா? எனக்கு V Thevenin. So what is my circuit? Redraw பண்ணா
அதாவது கொடுத்திருக்க சர்க்கியூட்ல இருந்தா ரீட்ரா பண்ணணும். ஓகே, இது நம்ம R-Theveninக்கு எடுத்திருக்கோம். இதை பார்த்து திருப்பி டிரா பண்ணக்கூடாது. ஸோ இங்க நம்ம வோல்டேஜ் சோர்ஸ், கரண்ட் சோர்ஸ் எல்லாமே அப்படியே தான் கனெக்ட் பண்ண போறோம். லோட மட்டும் தான் என்ன பண்ணிருப்போம், ஓபன் பண்ணிருப்போம். ஸோ ஏபின்ற டெர்மினல் இருக்கு இல்லையா, இதை நான் ஓபன் பண்ணிருப்பேன். அப்ப எனக்கு இங்க I will be having my open circuited voltage. இதுதான் நான் மெஷர் பண்ண போறேன். லோட் ஓபன் பண்ணா அங்க எனக்கு ஒரு வோல்டேஜ் தெரியும். ஓகே, so this is 1 ohm, 12 ohm, 4 ohm, and here it will be connected with the 32 volt. இல்லையா, ரைட். இப்போ இந்த 1 ohm வழியா ஏதாச்சும் கரண்ட் ஃப்ளோ இருக்குமா? Will there be any current flow through this 1 ohm? கிடையாது. ஏன்? இது வந்து 2 ampere. சரியா? எந்த கரண்ட் ஃப்ளோ இருக்காது. ஏன்னா இதுக்கு அப்புறம் இருக்கிறது ஒரு ஓபன் சர்க்கியூட். ஓபன் சர்க்கியூட் வழியா கரண்ட் போகாது. ஓகே, கரண்ட் இஸ் 0. அப்ப இந்த 1 ohm ரெசிஸ்டன்ஸும் நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. இதை நீங்க ரிமூவ் பண்ணி கூட எழுதிக்கலாம். ரைட். So now you have a current flowing in this loop. இந்த மெஷ்க்குள்ள ஒரு கரண்ட் இருக்கும். அதை நான் I1 னு சொல்லியிருக்கேன். இந்த மெஷ்க்குள்ள ஒரு கரண்ட் இருக்கும். அதை நான் I2 னு கொடுக்குறேன். ஓகே, I'm assuming 2 currents, mesh currents. ஏன்னா 2 மெஷ் இருக்கு நமக்கு. அதுக்குள்ள நான் வந்து இந்த 2 currents நான் அஸ்யூம் பண்ணிருக்கேன். அப்ப நார்மலா ஒரு மெஷ் அனாலிசிஸ் எழுதணும்னா என்ன கிடைக்கும்? செகண்ட் மெஷ்ல ஈஸியா சொல்லலாம். I2ன்ற கரண்ட் நான் அஸ்யூம் பண்ணிருக்கிறதுக்கும் இங்க ஒரு 2 ஆம்பியர் கரண்ட் தான் இந்த மெஷ்ல ஃப்ளோ ஆக போகுது. இது எப்படி இருக்கும்? ஆப்போசிட் டைரக்ஷன் I2ன்ற ஆரோ இப்படி மேல இருந்து கீழே வருது. இங்க I2 கீழ இருந்து மேல கொடுத்திருக்காங்க क्वेश्चनல. அப்ப it is equal to -2 ampere. first assumption. ஓகே, சோ I2ன்ற ஒரு மெஷ் கரண்ட்ட கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஃபர்ஸ்ட் லூப்புக்கு மெஷ் அனாலிசிஸ் எழுதுனா என்ன கிடைக்கும்? KVL தான். 4 times current என்னது? I into R. See, V is equal to I into R. So I-ன்றது I1, ரெசிஸ்டன்ஸ்ன்றது 4 ohm பிளஸ் இந்த 12 ohmன்றது ரெண்டு லூப்புக்கும் காமனா நடுவுல இருக்கு. ஓகே, நீங்க எந்த லூப்பை ரெஃபரன்ஸா வச்சு எழுதுறீங்களோ அதை ஃபர்ஸ்ட் எழுதணும். இப்போ நான் 12 ohm எழுத போறேன். ஆனா எந்த லூப் எழுதுறேன்? I1 கரண்ட் ஃப்ளோ ஆற லூப் எழுதுறேன். அப்ப இது நீங்க I1 டைரக்ஷன் பாருங்க. I1ன்ற கரண்ட் மேல இருந்து கீழே வருது. இங்க I2ன்ற கரண்ட் கீழ இருந்து மேல போகுது. கரெக்டா நான் அஸ்யூம் பண்ணபடி. அப்ப இங்க I1 மைனஸ் I2 ன்னு போடணும். சேம் டைரக்ஷன்ல ரெண்டுமே கரண்ட் ஃப்ளோ ஆச்சுன்னா இங்க பிளஸ் வந்துரும். வேற எந்த ரெசிஸ்டன்ஸும் இல்ல. சோ தட் இஸ் ஈக்குவல் டு இங்க சோர்ஸ் வோல்டேஜ் 32. சோ I2 வந்து -2 ஆம்பியர்னு கால்குலேட் பண்ணிட்டோம் இல்லையா? சோ இங்க டோட்டலா பாத்தீங்கன்னா 16 I1 -12 I2 is equal to 32 ன்னு இருக்கும். சோ I2ன்றது -2 ஆம்பியர். சோ 16 I1 -2. So minus into minus plus ஆயிரும். ஒரு 24 is equal to 32. So 16 I1 is equal to 32 minus 24. It will be 8. I1 will be equal to 8 by 16. 8 by 16 na 1 by 2, 0.5 ampere. இது எனக்கு I1ன்ற கரண்ட். So I1 கண்டுபிடிச்சாச்சு, I2 கண்டுபிடிச்சாச்சு. So what is this Thevenin's voltage? See, parallel branchல voltage remains the same. அப்ப நான் இங்க open circuit voltage calculate பண்றதும் இந்த resistance அக்ராஸா நான் open circuit voltage calculate பண்றதும் சேம் தான். ஏன்னா இதே drop தான் எனக்கு இங்கேயும் தெரிய போகுது. Okay, அப்ப this open circuit voltage is nothing but the voltage across this 12 ohm resistance. Again, voltage across 12 ohm resistance is I into R. I ன்றது இங்க என்னது 12 ohm is 12 ohm into I1 minus I2. அது ரெண்டு பிரான்ச்க்கு நடுவுல இருக்கனால it is I1 minus I2. So what you get? 12 times I1 is 0.5, I2 is minus of -2. அப்ப இது plus 2 ஆயிடும். அப்ப 2.5 into 12 you'll get 30 volt. This is nothing but my Thevenin's voltage. So this is 30 volt. So this is how you have to find R-Thevenin and V-Thevenin. Okay, எவ்வளோ நிறைய மெஷ் இருக்க ஈக்குவேஷன்ஸ் கொடுத்திருந்தாலும் இவ்வளோ சிம்பிளா சால்வ் பண்ணிடலாம். ஸோ R-Theveninக்கான இன்ஸ்ட்ரக்ஷன், லோட ஓப்பன் சர்க்யூட் பண்ணிக்கோங்க, லோட் ரிமூவ் பண்ணிடுங்க. தென் wherever you have independent
current source, open circuit that. Whenever you have a independent current source, whenever you have a independent voltage source, short பண்ணிடுங்க. current source இருந்துச்சுன்னா அதை ஓப்பன் சர்க்யூட் பண்ணிட்டு ஜஸ்ட் அதுல இருந்து ஆர் ஈக்குவலன்ட் சீரிஸ் பேரலல் கனெக்ஷன் எப்படி கனெக்ட் ஆயிருக்குன்னு நான் சொன்னேன். பிரான்ச் கரண்ட் ஸ்பிளிட் ஆச்சுன்னா அது ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து பேரலா கனெக்ட் ஆயிருக்கு. ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணுங்க. ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட் எடுத்தீங்கன்னா அதுக்கு ஈக்குவலன்ஸ் கண்டுபிடிங்க. அது அடுத்த இருக்க ரெசிஸ்டன்ஸோட எப்படி இருக்கு, இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து ஆர் ஈக்குவலன்ட் கண்டுபிடிச்சு வாங்க. ஸோ அந்த ஆர் ஈக்குவல் தான் என்னவா இருக்கும், ஆர் தெவெனினா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வி தெவெனின் கால்குலேட் பண்றதுக்கு என்ன பார்த்தோம், இட் இஸ் நத்திங் பட் ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ். அப்ப லோட ரிமூவ் பண்ணிடுவேன், அது வழியா பாக்குற வோல்டேஜ் தான் என்னன்னா ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ். ஸோ இந்த சர்க்யூட்ல பாத்தீங்கன்னா இட் இஸ் த சேம் வோல்டேஜ் ஆஸ் தட் விச் இஸ் டிராப்ட் அக்ராஸ் 12 ஓம் ரெசிஸ்டர். 12 ஓம் ரெசிஸ்டர் வழியா என்ன அங்க என்ன வோல்டேஜ் டிராப் இருக்குமோ அதே தான் எனக்கு விஓசி. அப்ப ஹவு டு ஃபைண்ட் தட் வோல்டேஜ் டிராப், V is equal to I into R. அப்ப நமக்கு கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ த 12 ஓம் ரெசிஸ்டன்ஸ் வேணும். 12 ஓம்ன்றது ரெண்டு மெஷ்க்கு நடுவுல கனெக்ட் ஆயிருக்கு. ஒரு சிங்கிள் மெஷ்ஷா இருந்துச்சுன்னா ஒரு கரண்ட் தான் இருக்கும். அப்ப இது வந்து இட் இஸ் கோயிங் டு பி அ காம்பினேஷன். I1 ஓட இது இருக்க போது I2 டிபெண்டா இருக்க போது. அப்ப what is my voltage across 12 ohm resistance, it is 12, that is I into R. So resistance 12 ohm into current will be I1 minus I2. okay, ரெண்டு லூப் கரண்ட்ஸும் நம்ம இன்க்ளூட் பண்ணணும். அப்ப இந்த I1 I2 கண்டுபிடிக்கிறதுக்கு நார்மலா இருக்க மெஷ் ஈக்குவேஷன் எழுதியிருக்கோம். ஓகே, KVL எக்ஸ்பிரஷன் தான் எழுதியிருக்கேன். So this is how ஒரு தெவெனின்ஸ் தியரம், தெவெனின்ஸ் ஈக்குவலன்ட் சர்க்யூட் கேட்டிருந்தாங்க அப்படின்னா அதை அப்ரோச் பண்றது. ரைட், சிமிலர் டு திஸ் வில் பி யுவர் நார்டன்ஸ் தியரம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து நார்டன்ஸ் தியரம். ஸோ இங்க எப்படி எனி லீனியர் டூ டெர்மினல் சர்க்யூட் இஸ் கனெக்டட் இன் கேன் பி ரீப்ளேஸ்ட் பை அ வோல்டேஜ் சோர்ஸ் இன் சீரீஸ் வித் ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சோ, நார்டன்ஸ் தியரம் பொறுத்த வரைக்கும் same thing, but equivalent circuit la we are going to have a current source in parallel with the equivalent resistance. Okay, so that is what we are going to discuss next, which is Norton's theorem. So any linear network having several energy sources and resistance is considered equivalent to a current source having a current of I Norton and a Norton resistance Rn. So statement note பண்ணிக்கோங்க. Any linear two-terminal circuit can be replaced by an equivalent circuit containing a current source IN in parallel with the resistor Rn. In parallel with the resistor Rn. Okay, where this IN is nothing but short circuit current. V7 is the open circuit voltage, whereas IN is the short circuit current. And again, Rn is the same as R Thevenin. அங்க எப்படி கண்டுபிடிச்சோமோ அதேதான். Rn is nothing but R Thevenin. That is the R equivalent of the given circuit. So we'll consider one example for Norton's equivalent, how to find Norton's equivalent, like IN and Rn எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாமா? So that you will be able to solve the problems in exam. So find Norton equivalent circuit.
ampere, 4 ohm, 12 volt, 8 ohm, 5 ohm, so then terminals A, B are. I have one more resistance here, 8 ohm. Now how to find Norton's resistance? First step to find Rn. Rn is found using current source and open circuit பண்ணிடுங்க. அப்ப அங்க எதுமே வராது. Voltage source இருக்கு, ஷார்ட் பண்ணிட்டேன். 4 ohm இருக்குது. Then you have 8 ohm. You have 5 ohm. Again you have 8 ohm. இது வழியா நம்ம R equivalent ஓகே கண்டுபிடிக்க போறோம். So in the resistance 8 4 8 எப்படிப்பா கனெக்ட் ஆயிருக்கு? இது வழியா ஒரு கரண்ட் இருக்குன்னா 8 ohm வழியா ஃப்ளோ ஆகுதுன்னா 4 க்கும் போகும். 4 வழியா ஃப்ளோ ஆகுற கரண்ட் தான் இந்த 8 ohm க்கு வருது. கரெக்ட்டா? அப்ப இந்த மூணுமே எப்படி இருக்கு? they are connected in series. So series equivalent resistance எல்லாம் just add பண்ணா போதும். இல்லையா? So 8 plus 8 16, 16 plus 4 24. Sorry, 16 plus 4 20. Okay. So you have equal resistance 20 and the 20 ohm. Okay, இத நீங்க ரீட்ரா பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கும்? ஒரு 20 ohm, 5 ohm இப்படி இருக்கும் R equivalent. கரெக்ட்டா? 20 ohm, 5 ohm, R equivalent calculate. இப்போ 20 ohmல ஒரு current flow ஆச்சுன்னா அது என்னவாகும்? எனக்கு ஸ்ப்ளிட் ஆகுதா 5 ohmக்கு? அப்ப this is nothing but a parallel connection. அப்ப R equivalent is this 20 ohm in parallel with 5 ohm. So what is the formula? 20 into 5 divided by 20 plus 5. So 100 by 25. So cancel பண்ணீங்கன்னா 4. R equivalent is equal to 4 ohm will be your Norton's resistance Rn. It's similar procedure தான். R Thevenin எப்படி calculate பண்றோமோ அதே தான் R Norton calculate பண்றது. Next let us find the short circuit current. அதான் வந்து IN. So to find the Norton's current or we call it as ISC, short circuit current. So short circuit current கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்னோட லோட நான் ஷார்ட் பண்ணுவேன். அங்க எப்படி ஓபன் சர்க்யூட் வோல்டேஜ்க்கு லோட ஓபன் சர்க்யூட் பண்ணோமோ இங்க you have to short circuit it. So first diagram வந்து ரீட்ரா பண்ணிக்கோங்க. 2 ampere, 4 ohm resistor, 12 volt, 4 ohm, you have a 2 ampere of current, 8 ohm resistance, 5 ohm resistance, then load நான் ஷார்ட் பண்ணிருப்பேன். டெர்மினல்ஸ் A B இருக்க பாயிண்ட் நான் என்ன பண்ணிருப்பேன்? ஷார்ட் பண்ணிருக்கேன். Now in this case, will there be any current flow through this 5 ohm resistor? நல்லா பாருங்க, எனக்கு இங்க ஒரு ஷார்ட் சர்க்யூட் இருக்கு. ஒரு ஷார்ட் சர்க்யூட்னா மீனிங் என்ன? இட் இஸ் ஹேவிங் லீஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ வெனவர் கரண்ட்டை பொறுத்த வரைக்கும் எங்க லீஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கோ அந்த பாத்தை தான் அது ப்ரிஃபர் பண்ணும். சரியா? அப்ப எனக்கு இங்க ஒரு கரண்ட் இந்த 8 ஓம்ஸ்ல தாண்டி வருது அப்படின்னா அது இந்த 5 ஓம் வழியா போகாது. ஏன்னா இது கஷ்டமான பாத்துன்னு எனக்கு தெரியும். திஸ் இஸ் ஹேவிங் a resistance of 5 ohm, this is having a resistance of 0 ohm ideally. சரியா? அப்ப current will entire current, இதுல I1 ஒரு current வருது or let me say I2 ஒரு current வருது அப்படின்னா இந்த current entire எதுல தான் போகும்? It will flow only through this I Norton. இந்த current தான் இருக்கும். அப்ப இந்த 5 ohm you need not connect. ஏன்னா இது வழியா எனக்கு என்ன ஆகாது? current flow இருக்காது.
ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பிரான்ச் எடுத்துக்கலாம். இதுல I1 கரண்ட் இந்த மெஷ் பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் I1 2 ஆம்பியர் சோர்ஸ் இருக்கு. அப்ப I1 is equal to 2 ஆம்பியர். நெக்ஸ்ட் இங்க வாங்க, இது எப்படி கிடைக்கும்? செகண்ட் லூப் இங்க இட்ஸ் IN ஆர் நான் I2 ன்னு எடுத்துக்கிறேன். லாஸ்ட் I1 கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ I2 அப்படின்றது என்ன வரும்? 8 times I2 plus 4 times I2 minus I1 ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் இருக்கு கரண்ட். I2 minus I1 will be equal to 12 volt. இங்க சோர்ஸ் இருக்கு இந்த மெஷ்க்கு. ஓகே ரைட். சாரி, இந்த கேஸ்ல இங்க ரெசிஸ்டன்ஸ் கன்சிடர் பண்ணணும். இது தாண்டி இங்க I நார்டன் கால்குலேட் பண்றதுல தான் நம்ம இந்த கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ இங்க என்ன இருந்துச்சு? 5 ohm. I2 வந்து இதை கன்சிடர் பண்ணுவோம். when it comes after I2, இந்த branch தாண்டி போறப்போ entire current will not flow through this, it will flow through IN. அப்ப என்ன எனக்கு இங்க 4 times, so you get minus 4 I1 plus இங்க ஒரு 5 times I2 இருந்திருக்கும், I into R. okay, 5 times I2, so you have 8 I2 minus 4, sorry, plus 4 I2, 12 Okay, here you have one 8 ohm resistance. You have a 8 ohm resistance. Okay, let me rewrite this. Yes. So concept clear பாத்துக்கோங்கப்பா. So இங்க பாத்தீங்கன்னா எனக்கு whenever current I1 current எனக்கு இங்க flow first loop, I2 அப்படின்றப்போ it is going to flow through this 4 ohm resistance ல combination of I1 I2 இருக்கும். 8 ohm ல pure I2, இங்க இருக்க 8 ohm லயும் pure I2 தான் வரப்போகுது. பட் இந்த 5 ohm resistance since அதுக்கு parallel எனக்கு ஒரு ஷார்ட் சர்க்யூட் பாத் இருக்கு அப்படின்றனால என்ன ஆகும், எனக்கு இதுல கரண்ட் ஃப்ளோ இருக்காது. ஸோ நான் ஓப்பன் சர்க்யூட் பண்ணிக்கலாம், ரைட்? ஸோ அப்போ I2 கான மெஷ் ஈக்குவேஷன் எழுதுனீங்கன்னா என்ன கிடைக்கும்? 8 times I2 plus 8 times I2 இல்லையா? இங்க ஒரு 8 ohm, இங்க ஒரு 8 ohm plus 4 times நான் I2 லூப்ல எழுதுறேன். அதனால I2 minus I1 ஆப்போசிட் டைரக்ஷன்ல கரண்ட் இருக்கு. I2ன்றது கீழ இருந்து மேல வருது நான் லூப்ல, இங்க I1ன்றது மேல இருந்து கீழ வருது. ஸோ ஆப்போசிட் மைனஸ் சைன். This is equal to 12 volt. So what you get? I1 எவ்வளவுப்பா இருக்கும்? minus 4 I1, 8 16, 16 plus 4 20 I2 is equal to 12. I1 2 ஆம்பியர்னு கால்குலேட் பண்ணிருக்கோம். அதை போய் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? I1 is equal to 2 ampere substitute பண்ணீங்கன்னா you will get for I2. So 20 I2 will be equal to 12 plus 8. So what is I2? 12 plus 8, 20. 20 by 20 கிடைச்சிருக்கும், which is equal to 1 ampere. இந்த I2 தான் என்னதுப்பா? I நார்டனா? I2 is nothing but the same current தான் இந்த ஷார்ட் சர்க்யூட்ல இந்த லூப்லயே போகுது. அப்ப அதே தான் எனக்கு என்னது? I நார்டன். அப்ப I நார்டன்றது 1 ampere and what about my Norton's resistance? That is going to be 4 ohm. புரிஞ்சுதா எப்படி கால்குலேட் பண்றோம்னா? So this is nothing but my I நார்டன். So Norton's equivalence கேட்டிருந்தாங்கன்னா இப்படிதான் சால்வ் பண்றது. n number of mesh, எத்தனை வோல்டேஜ் சோர்ஸ் எப்படி இருந்தாலும் you can easily solve with this method. The third theorem which we are going to discuss is a maximum power transfer theorem. So எனக்கு ஒரு சர்க்யூட் இருக்கு, அதுல எனக்கு எப்ப சோர்ஸ்ல இருந்து லோடுக்கு மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் ஆகும்? வாட் இஸ் த கண்டிஷன்? அண்டர் வாட் கண்டிஷன் ஐ வில் கெட் அ மேக்ஸிமம் பவர் அட் மை அவுட்புட் அப்படின்றதா இந்த மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் தியரம். ஓகே, இதான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறோம். Right. So any two terminal linear circuit will transfer a maximum power from source to load under a condition where load impedance is equal to source impedance.
ஓகே, இதான் வந்து மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட். ஸோ ஸ்டேட்மெண்ட் நோட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் தியரம் maximum power is transferred from source to load impedance, from source to load when under the condition RL is equal to R Thevenin. My load resistance should be equal to, or it can also be written as source resistance. My load resistance should be equal to Thevenin's resistance or source resistance. This is the condition. இப்படி இருந்தா மட்டும் தான் எனக்கு மேக்ஸிமம் பவர் டெலிவர் ஆகும். இதுல இன்னும் என்ன கேட்பாங்கன்னா, வாட் இஸ் த மேக்ஸிமம் பவர் டெலிவர்ட்? ஓகே, மேக்ஸிமம் பவர் டெலிவர் ஆகுதுன்னு சொல்றீங்க, அதோட மேக்னிடியூட் என்ன? வாட் இஸ் த மேக்ஸிமம் பவர் பீயிங் டெலிவர்ட் அப்படின்னா, இட் இஸ் given by V Thevenin square divided by 4R Thevenin. Important formula. Okay, now let us see one problem on how to use this maximum power transfer theorem to find the load resistance RL. அப்படியும் பார்க்கலாம், maximum power calculation பார்க்கலாம். Okay, so take down this question. Find RL for, இப்படிதான் உங்களுக்கு question கேட்பாங்க, சரியா? For maximum power transfer in the circuit. For maximum power transfer in the circuit, also find the maximum power. Also find the maximum power. So a circuit 12 volt, 6 ohm, 12 ohm, 3 ohm, 2 ohm, 2 ampere. This is my load resistance. So இப்போ மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் தியரம்க்கு என்ன நமக்கு வேணும்? ஆர் தெவனன் தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஆர்எல் கண்டுபிடிக்கிறதுக்கு மேக்ஸிமம் பவரும் கேட்டிருந்தாங்கன்னா வி தெவனனும் நமக்கு தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? ஸோ எல்லா டேட்டாவும் கொடுத்துட்டேனா? எஸ். Now how to solve? So first, as usual, R Thevenin and V Thevenin calculate பண்ணணும். So first R Thevenin start பண்ணலாமா? ஏன்னா ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? RL கேட்டிருக்காங்க. RL அப்படின்றது my Thevenin's resistance. Okay, that which is equal to my source resistance, which is nothing but my load resistance. Maximum power transfer occur ஆகுறதுக்கு. அப்ப என்ன பண்ணுவோம்? சர்க்யூட்ல எங்கெல்லாம் வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கு அதை நான் ஷார்ட் பண்ணிடுவேன். 6 ohm, 12 ohm, 3 ohm, 2 ohm. இங்க 2 ampere வந்து ஓபன் சர்க்யூட் பண்ணா அந்த பிரான்ச் நான் டிரா பண்ணணும்னு அவசியம் இல்லை. So this is 2 ohm, 3 ohm, 12 ohm, 6 ohm are equivalent. So what will be R equivalent? இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் எப்படிப்பா இருக்கு? 3 plus 2 5. ஒரே ரெசிஸ்டன்ஸ் அது இல்லாம இந்த 3யும் 2வும் சீரிஸா இருக்கு. அப்ப I can replace that as a single resistance 5 ohm. Okay, again one second. R equal நீங்க இருந்து கேட்டா நம்ம இங்க இருந்து சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். கரெக்ட்டா? 6 into 12. So first equivalence, இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ்க்கும் ஈக்குவலன்ஸ் பாருங்க என்ன கிடைக்கும்? 6 into 12 divided by 6 plus 12. 72 divided by 18.
கரெக்டா? சோ எப்ப எடுத்துக்கோங்கப்பா, R ஈக்குவலன்ஸ் எதுல கேட்டிருக்காங்க அதுக்கு ஆப்போசிட்ல தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். So which is nothing but 4 ohm. இந்த 4 ohm வந்திருக்கதும் இந்த 3 ohm எப்படி இருக்கும்? They'll be in parallel. So what you get? 4 into 3 divided by 4 plus 3, which is 12 by 7. Correct? One second. இதை redraw பண்ணியே எழுதுங்க சரியா? So that mistake பண்ண மாட்டீங்க. 6 into 12, okay, you get 4 ohm. So you have 4 ohm, 3 ohm, 4 ohm. Yes, all will be in series. இல்லையா? R equivalent measure பண்றப்போ yes, மூணுமே சீரிஸ்ல தான் இருக்க போகுது. அப்ப R equivalent என்ன வரும்? 4 plus 3 7, 7 plus 2 9 ohm will be your R equivalent, which is nothing but my Thevenin's resistance. Okay, நிறைய ரெசிஸ்டன்ஸ் parallel series மாறி மாறி இருந்துச்சுன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணி மல்டிபிள் டைம் சர்க்யூட்டை ரீட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் parallelனு பார்த்தேன், பட் அகைன் நான் ரீட்ரா பண்ணதுக்கு அப்புறம் சீரிஸ்னு தெரிஞ்சது இல்லையா? ஸோ டேக் டைம் சரியா? ப்ராக்டிஸ் எடுக்கிறப்போ டைம் எடுத்து திருப்பி திருப்பி சால்வ் பண்ணுங்க, தென் எக்ஸாம்ல ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அது ப்ராக்டிஸ் வந்துடும். ரைட், நவ் ஹவு டு ஃபைண்ட் VThevenin அகைன். ஸோ VThevenin கால்குலேட் பண்றதுக்கு நான் RThevenin இதை வந்து எரேஸ் பண்ணிக்கிறேன்ப்பா. ஸோ சர்க்யூட்ல லோட மட்டும் நான் ஓபன் பண்ணுவேன் இல்லையா? ஸோ நான் லோட என்ன பண்ணிருப்பேன், இப்படி ஓபன் பண்ணி விட்டு இதுக்கு அக்ராஸா பாக்குற ஓபன் சர்க்யூட் வோல்டேஜ் தான் என்ன? VThevenin. ஸோ அகைன் இங்க ஒரு current I1, I2. So we have seen I2 is opposite to 2 ampere. Up I2 is equal to minus 2 ampere. இங்க mesh equation loop 1 க்கு எழுதுனா என்ன கிடைக்கும்? 6I1 plus 12 times I1 minus loop 1 க்கு தான் எழுதுறேன். இது வந்து loop 1 க்கு எழுதுறேன், mesh 1 க்கு. அப்ப I1 minus I2, இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்கா, that is equal to 12 volt. So what you get? 6 plus 12, 18 I1 minus 12 I2 will be equal to 12 volt. I2 minus 2 ampere னு தெரியும். அப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. plus 24 is equal to 12. So what you get? 12 minus 24 minus 12 அப்படின்னு கிடைச்சிருக்கும். So from this I1 is equal to minus 12 by 18. So 6 கேன்சல் பண்ணீங்கன்னா 2 6 are and 3. So minus 2 by 3 ampere அப்படின்றது எனக்கு I1 கிடைச்சிருக்கும். So this open circuit voltage is nothing but the voltage across this resistance 12 ohm. Okay, but again we have this 3 ohm. 3 ohm இந்த 2 ampere லாம் இருக்கு. Okay, 2 ohm வழியா கரண்ட் இருக்காது ஓபன் சர்க்யூட் இருக்கனால, பட் இங்க ஒரு 3 ohm ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. சோ அப்ப இங்க again we have to write the mesh equation. VThevenin calculate பண்றதுக்கு என்ன வரும்? 6 times I1 plus 3 times I2. இல்லையா? I1 minus I2 லாம் நான் போட்டேன். ஓகே, இந்த லூப்ல 12 times I2 minus I1 இருக்கும் சரியா? சோ அதனால 6I1 plus 3I2, இங்க 0 current, plus 12 will be plus VThevenin will be equal to 0. கரெக்ட்டா? Thevenin's voltageக்கு மொத்தமா எழுதணும்னா இந்த I2 ohm வழியா 0 current, அதனால நான் அதை இன்க்ளூட் பண்ணிருக்கல. சோ இதுல நமக்கு I1 I2 எல்லாமே தெரியும். Can we find what is VThevenin? So if you are substituting I1 and I2, I1 is equal to minus 2 ampere, I2 is equal to minus 2 by 3 ampere, you will be getting your Thevenin's voltage to be 22 volt. அப்ப first questionல find the value of RL அப்படின்றது நம்ம இங்கேயே முடிச்சிட்டோம். R equivalent கண்டுபிடிச்சோம் இல்லையா? RL 9 ohm அப்படின்றது. சோ அதுதான் எனக்கு load resistance, Thevenin's resistance, source resistance இருக்க போகுது. Next கேட்டிருக்கிறது maximum power. What is the formula to find maximum power? VTH square by 4 RTH or RL, whatever, ரெண்டுமே சேம் தானே. So VTH
ஸ்கொயர்ன்றது 22 into 22 divided by 4 times RTH. So 4 times 9. So calculate பண்ணீங்கன்னா you will be getting 13.44 watt. This will be the maximum power delivered to the load. Okay, this is all about maximum power transfer theorem. So next பாத்தீங்கன்னா you have superposition theorem or superposition principle. ஸோ இந்த சூப்பர்பொசிஷன் தியரம் மெயினா வந்து நம்ம எங்க யூஸ் பண்ணிருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு ஒரு நெட்வொர்க்ல 2 சோர்ஸ் இருக்கு, மோர் தேன் 1 சோர்ஸ் இருக்கு. ஓகே ஓகே, மோர் தேன் 1 இண்டிபெண்டன்ட் சோர்ஸ் வந்துருச்சு அப்படின்னா தென் ஐ கேன் யூஸ் சூப்பர்பொசிஷன் தியரம். 2 or more sources கனெக்ஷன்ல இருந்துச்சு அப்படின்னா தென் ஐ கேன் யூஸ் சூப்பர்பொசிஷன் தியரம். ஸோ இந்த தியரம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லூப்ல இந்த क्वेश्चनல ஒரு கரண்ட் சோர்ஸ் இருக்கு, ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இந்த வோல்டேஜ் சோர்ஸை கன்சிடர் பண்ண மாட்டோம். either we'll consider the current source in loop 1 or the voltage source in loop 2. ஏதாச்சும் ஒண்ண மட்டும் சூஸ் பண்ணிட்டு இன்னொன்னு நம்ம ஐடியலா வச்சுப்போம். ஓகே, சோ அந்த ஒரு சோர்ஸை வச்சு இந்த என்டையர் சர்க்யூட்டோட அனாலிசிஸ் பார்ப்போம். கரண்ட் என்ன, வோல்டேஜ் என்ன, அக்ராஸ் ஈச் எலிமெண்ட்ஸ் அப்படின்றது நம்ம கேசிஎல், கேவிஎல், நோடல் இல்ல மெஷ் அனாலிசிஸ் எம்ப்ளாய் பண்ணி ஒரு சோர்ஸ் மட்டும் இருந்தா அந்த சர்க்யூட்டோட அனாலிசிஸ் எடுக்கும். வாட் இஸ் த வோல்டேஜ், வாட் இஸ் த கரண்ட் அப்படின்னு. நெக்ஸ்ட் இப்போ ஃபர்ஸ்ட் எந்த சோர்ஸை கனெக்ட் பண்ணியிருந்தோமோ அதை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு இன்னொரு சோர்ஸ் அஸ்யூம் பண்ணி பண்ணுவோம். இது காம்படிட்டிவ் எக்ஸாம்ல வந்து இதை வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ண மாட்டோம். ஏன்னா மல்டிபிள் சோர்ஸ் இருக்குன்னா நீங்க இப்படி ஒவ்வொன்றா வந்து நீங்க ஒரு சோர்ஸை மட்டும் அட் அ டைம் எடுத்து சால்வ் பண்ணினா ஒரு கொஸ்டினுக்கே நீங்க 20 நிமிஷம் கூட எடுக்கலாம். சரி, அவ்வளவு நேரம் ஆயிடும். பட் நமக்கு எக்ஸாம்ல என்னப்பா 1 minute, அதிகபட்சம் வேணா கேட் எக்ஸாம் வேணா ஒரு 2 minutes, 2.5 minutes ஒரு கொஸ்டினுக்கு உங்களுக்கு கிடைக்கும். ரைட்டா? சோ அங்க போயிட்டு நீங்க சூப்பர்பொசிஷன் தியரம் சால்வ் பண்றது வந்து ஒரு ஐடியல் சொல்யூஷன் கிடையாது. ஓகே, ஒரு ஸ்மார்ட்டான சொல்யூஷன் கிடையாது. அதனால சூப்பர்பொசிஷன் தியரம் தெரிஞ்சுக்கோங்க. அதோட எக்ஸெப்ஷன் கேஸ் என்ன, அதெல்லாம் வந்து உங்களுக்கு தியரி क्वेश्चंसல கேட்க சான்சஸ் இருக்கு. பர்టిక్యులரா இத சூப்பர்பொசிஷன் தியரம் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுங்க, क्वेश्चन கேட்க போறது இல்ல. ரைட்டா? சோ அதனால ஃபர்ஸ்ட் தியரம் ஸ்டேட்மென்ட் எடுத்துக்கோங்க. சூப்பர்பொசிஷன் தியரம் the voltage across, statement says that the voltage across or the current through an element in a linear circuit is the algebraic sum of. so finally நான் சொல்ற மாதிரி ஒவ்வொரு சோர்ஸா கண்டுபிடிச்சு டோட்டலா என்ன பண்ணா ஆட் பண்ணுவோம். சரியா? is the algebraic sum of voltages or currents through that element due to each independent source acting alone. Okay, this will be your statement. so இப்போ நான் current source கன்சிடர் பண்ணேன்னா இந்த voltage source ஷார்ட் சர்க்யூட் பண்ணி இந்த மெஷ்ல என்ன கரண்ட், இந்த மெஷ்ல என்ன கரண்ட், ஓகே இந்த எலிமெண்ட்ஸ் கிராஸ் என்ன வோல்டேஜ், இங்க நோடல் வோல்டேஜ் என்ன வருது, இதெல்லாம் நான் மெஷர் பண்ணுவேன். நெக்ஸ்ட் இந்த கரண்ட் சோர்ஸ் நான் ஒமிட் பண்ணுவேன். கரண்ட் சோர்ஸ் ஒமிட் பண்ணா யூ ஹேவ் டு ஓபன் சர்க்யூட் த கரண்ட் சோர்ஸ். அப்போ ஓபன் சர்க்யூட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லூப் 2ல இருக்க வோல்டேஜ் சோர்ஸை மட்டும் வச்சுட்டு நான் சர்க்யூட்டை அனலைஸ் பண்ணுவேன். ஃபைனலா நமக்கு 2 மெஷ் தான் இருக்கு. அப்ப இந்த ரெண்டோட அனாலிசிஸ்ல வர வோல்டேஜ் கரண்ட்டை நான் ஆட் பண்ணுவேன். Okay, so this is what's about superposition principle, right? so superposition principle வந்து உங்களுக்கு லீனியர் சிஸ்டம்ல தான் அப்ளை பண்ண முடியும், லீனியர் சர்க்யூட்ல தான் அப்ளை பண்ண முடியும். so what is meant by linear circuit? linear circuitனா input output should be directly proportional. inputல ஒரு சேஞ்ச் இருக்குன்னா எனக்கு அவுட்புட்லயே அது I should have a direct proportionate.
இன்வர்ஸா இருக்க கூடாது. ஒன்னு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்னொன்று டிக்ரீஸ் ஆகுதுன்னா அது இன்வர்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? இன்புட்டும் அவுட்புட்டும் டைரக்டா ரிலேட் ஆயிருக்கு, ஓகே, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கு அப்படின்னா தென் யூ கேன் சே தட் சர்க்யூட் டு பி அ லீனியர் சர்க்யூட். Right? So this is all about superposition theorem and all other theorems. Right? இதுக்கு முன்னாடி previous year question paperல கேட்ட கொஞ்சம் questions இப்ப discuss பண்ணலாம். Okay, on network theorems என்ன மாதிரிலாம் questions கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். Then you will get a clear idea. Okay, எப்படி solve பண்ணணும் அப்படின்றது. So இதெல்லாமே previous year question paperல இருந்த question பா, சரியா? So your question is the Norton's equivalent circuit circuit shown in figure 2 is drawn from figure 1. So நம்ம பார்த்த நெட்வொர்க் தியரம்ஸ்ல இருந்து எப்படி क्वेश्चन வந்திருக்கு அப்படினு பாருங்க. இப்போ நம்ம அந்த கான்செப்ட் பார்த்தனா இந்த क्वेश्चंसலாம் உங்களால அவ்வளவு ஈஸியா சால்வ் பண்ண முடியும் அப்படின்றதையும் பாருங்க. From figure 1. Your question is, what is the value of ISC and R equivalent in figure 2? This is your question. So figure 1 pathina, you have a 3 ohm resistor, 2 ohm resistor, then you have a 4/5 ohm resistor. Here you have a 2 volt source. So these are the terminals 1, 2. So this is figure 1. Question number figure 2, ISC, RN or R equivalent, R equivalent, terminals 1 and 2. So this is figure 2. So it has to find the value of ISC and R equivalent in figure 2. So அப்ப என்ன கேட்டிருக்காங்க, ISC ன்றது short circuit current னு பார்த்தோம், which is nothing but Norton's current. கரெக்ட்டா? Norton's currentனா என்ன பண்ணுவோம், லோட், அதாவது நீங்க 1 2 டெர்மினல் கொடுத்துருக்காங்க, அதான் நமக்கு லோடா இருக்க போகுது அந்த சைடு தான். அப்ப லோட் சைடு என்ன பண்ணுவோம், ஷார்ட் பண்ணி அது வழியா ஃப்ளோ ஆற கரண்ட்டை பார்ப்போம். Norton's equivalent resistance பார்க்கிறதுக்கு current source, voltage source, whatever we have, அதை appropriate short circuit or open circuit பண்ணி solve பண்ணும். ரைட்டா? So first பார்க்கலாம் how to find ISC. First step, we are going to find the short circuit current. Short circuit current கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், 2 volt source, 3 ohm, 2 ohm, 4/5 ohm, so இங்க என்ன பண்ணிருப்பேன், இதை ஷார்ட் பண்ணிருப்பேன் லோட இல்லையா, 1 2 டெர்மினல் தான் லோட் சைடு. சோ ஷார்ட் பண்ணி இது வழியா ஃப்ளோ ஆற கரண்ட் தான் என்னப்பா, ISC. ஓகே, சோ எனக்கு இங்க வேற சோர்ஸ் எதுவுமே இல்ல. ப்ரீவியஸ் ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்த்ததுல இன்னொரு சோர்ஸ் இந்த லூப்ல இருந்துச்சு. ஓகே, அந்த மாதிரி இங்க எதுவுமே இல்ல. சோ இந்த ஒரே ஒரு நோடு தான் நமக்கு இருக்கு. அங்க வந்து நீங்க 2 மெஷ் பார்த்திருந்தீங்க அப்படின்னா, அத 2 மெஷ் எப்ப இருந்துச்சு, எனக்கு இன்னொரு சோர்ஸும் கனெக்ட் ஆயிருந்துச்சு. அப்ப நம்ம 2 நோட்ஸ் பார்த்திருப்போம். இங்க ஒரே ஒரு நோடு தான் இருக்கு. நோட் அப்படின்றது இன்டர் கனெக்ஷன் ஆஃப் பிரான்ச் தான் நம்ம நோடுன்னு சொல்றது. இங்க ஒரு பிரான்ச் 3 ஓம் இருக்கு, இங்க ஒரு 4/5 ஓம் ஒரு பிரான்ச், 2 ஓம் ஒரு பிரான்ச், மீட் ஆகிற பாயிண்ட் என்னப்பா, ஒரு நோடு. சோ இந்த நோட், லெட் மீ சே திஸ் இஸ் நோட் A and இதுல இருக்க பொட்டன்ஷியல் VA அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா வாட் இஸ் திஸ் கரண்ட் ISC? ISC is nothing but current flowing through this 4/5 ohm resistance இல்லையா. I is equal to V by R. அப்ப V/A divided by the resistance 4/5 பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது என்ன கிடைக்கும், ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் கிடைச்சிடும். அப்ப இந்த நோடல் வோல்டேஜ் அந்த VA அப்படின்றத கால்குலேட் பண்ணணும்.
சரி, அதுதான் அந்த நோட் நான் யூஸ் பண்ணிருக்கேன். அப்ப சிம்பிளா நோடல் அனாலிசிஸ் எம்ப்ளாய் பண்ணீங்க அப்படின்னா இந்த நோட்ல என்ன எழுதலாம்? VA minus 2 volt divided by 3 ohm plus VA, இது எல்லாமே ரெஃபரன்ஸ் கிரவுண்ட் தான். VA minus 0 by 2 ohm plus இந்த சைடு எழுதுங்க VA divided by again VA minus 0 divided potential வந்து VA க்கு ரெஃபரன்ஸ்க்கு தான். VA minus 0 divided by 4 by 5 is equal to 0. So can you find what is VA? So இத கூட VA காமனா எடுங்க. VA எக்ஸ்பிரஷன்ல காமனா எடுத்தா என்ன கிடைக்கும்? இங்க ஒரு 1 by 3 இருக்கும், இங்க ஒரு minus 2 by 3. VA minus 2 by 3 எப்படி எழுதலாம்ப்பா? VA by 3 minus 2 by 3 ன்னு எழுதலாம். கரெக்ட்டா? சோ நான் VA தான் காமனா எடுத்துர்க்கேன். அதனால இதுல 1 by 3 இருக்கும். இந்த minus 2 by 3 நான் ரைட் சைடு கொண்டு போய்க்கிறேன். equal to plus 2 by 3 நான் எடுத்துக்கிறேன். சோ இங்க என்ன இருக்கும்? ஒரு 1 by 2 இருக்கும். VA காமனா எடுத்தா இங்க ஒரு 5 by 4 இருக்குமா? 4 by 5 டினாமினேட்டர் இருக்குன்னா மேல வரப்போ ரெசிப்ரோக்கலா இருக்கும் 5 by 4 அப்படி. சோ LCM எடுங்க. LCM வந்து எவ்வளவு? 3 2 4 னா 12. சோ VA times 12 LCM னா என்ன கிடைக்கும்? இங்க 4 ஆல மல்டிப்ளை பண்ணுவீங்க, இங்க 6 ஆல மல்டிப்ளை பண்ணிருப்பீங்க, இங்க 3 ஆல மல்டிப்ளை பண்ணிருப்பீங்க. 3 5 are 15. So this is equal to 2 by 3. So what is VA? 2 by 3 times VA is equal to 2 by 3 times 12 by 25. Yeah, 10 plus 15, 25. So your answer will be 8 by 25. இது வந்து VA கானதா இருக்கு. So இங்க போய் substitute பண்ணலாமா? What is ISC? VA by 4 by 5. So VA அப்படின்றது 8 by 25. இங்க ஒரு 4 by 5 denominatorல இருக்கு. அப்ப அது என்னவா இருக்கும்? 5 by 4 அப்படின்னு வரும். So 2 times 5 times 2 by 5 ampere will be your short circuit current. Okay, so questionல கேட்டிருக்கிறது short circuit current அப்படின்றது என்னப்பா? 2 by 5 ampere. கரெக்டா? சோ உங்களுக்கு நார்டன் அப்படின்னு கொடுக்கல, பட் क्वेश्चन பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஒரு கரண்ட் சோர்ஸ் இன் parallel with ரெசிஸ்டன்ஸா இருந்துச்சு, அப்ப நம்ம நார்டன்ஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிருக்கோம். ரைட்டா? நெக்ஸ்ட், how to find this R equivalent? So R equivalent calculation பாத்தீங்கன்னா voltage source short circuit, current source இருந்தா open circuit. அப்ப எனக்கு மொத்தமே இங்க ஒரு 4 by 5 ohm, 2 ohm, 3 ohm short circuit இருக்கும். எனக்கு இது வழியா நான் R equivalent பாப்பேன். Correct? So how this 3 and 2 are connected? 3 and 2 will be connected in parallel. Resultant will be in series with 4 by 5. அப்ப R equivalent அப்படின்றது 3 into 2. இது ரெண்டு parallel 3 into 2 by 3 plus 2. Resultant will be in series with this 4 by 5 resistance. அதை ஆட் பண்றோம், அவ்வளவுதான். So 6 by 5 plus 4 by 5. அப்ப 10 by 5 2 ohm அப்படின்றதா என்னவா இருக்கும்? ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். கிளியரா? So this is how we find out. நம்ம ஏற்கனவே ப்ராப்ளம் பார்த்தனால ஐ ஹோப் ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இது வந்து ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட क्वेश्चन, ஒரு 2 மார்க் क्वेश्चन. ஓகே, நார்டன்ஸ் ஈக்குவலன்ட் அப்படினு கேட்ட क्वेश्चन. நெக்ஸ்ட் क्वेश्चन. Discuss one more question. So apart from this theoretical எப்படி கேட்பாங்க அப்படினா superposition theorem is not valid for. So consider this question. So problematica தான் theorem ல இருந்து கேட்பாங்க அப்படினா கிடையாதுப்பா. theorem statementல இருந்து, theorem ஓட exceptional caseல இருந்து, ஓகே, இதெல்லாம் நமக்கு கேட்கலாம். Okay, so take down this question. Superposition theorem இது அடிக்கடி நிறைய எக்ஸாம்ஸ்ல கேட்டது. Superposition theorem is not valid for. Option A, voltage response.
Option B, current response. Option C, power response. And option D, none of these. Sorry, all of these. Okay, so superposition theorem எதுக்கு valid இல்ல அப்படின்றது question. Okay, so question again, எப்பயுமே வந்து ஒரு question paper பாக்குறீங்க அப்படின்னா clear-ஆ read பண்ணிக்கோங்கப்பா. Which is true, which is not true, which is false, which is not false, இந்த மாதிரி கொஞ்சம் tricky-ஆ இருக்கும். So இங்க கொடுத்திருக்கிறது superposition theorem is not valid for அப்படின்றதா கேட்டிருக்கேன். Okay, so superposition theorem யூஸ் பண்ணி நம்மளால voltage response and current response calculate பண்ண முடியும். Whereas power response cannot be calculated. So this theorem is not applicable to power analysis. So option C will be your right answer. Okay, option C will be your right answer. So apart from this, you may also have questions like this. So next question. Maximum power is transferred. Maximum power is transferred when the load impedance is option A, equal to source resistance, option B, equal to half of source resistance, option C, equal to 0, option D, none of these. So again, statement and ஒரு question இது. Maximum power transfer, maximum power will get transferred from source to load whenever my source resistance, that is load resistance, is equal to source resistance. Appo option A will be your right answer. Take one more question. Previous year question பார்க்கலாம். Find current through the voltage source. Find current through the voltage source. Ten ohm resistance, 0.5 ampere. This is equal to 20 volt. So this is current I. How to find this? இதுக்கு வந்து நம்ம தியரம் யூஸ் பண்ண வேணாம். ஓகே, சில பேருக்கு மெஷ் நோடல் அனாலிசிஸ் நம்ம எக்ஸ்பிரஷன் இப்ப எழுதணும் இல்லையா, அது புரியாதவங்களுக்காக நான் இந்த ஒரு கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர்ல இருந்து எடுத்திருக்கேன்ப்பா. So how to find a current through the voltage source? இந்த 20 volt, okay, தான் voltage source. இது வழியா flow ஆற current. So this is current sourceல இருந்து ஒன்னு வரும். இது நான் I1 ன்னு வெச்சுக்கிறேன். இந்த I1ன்ற current தான் நான் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? 0.5 ampere current இங்க flow ஆகும். sourceல இருந்து எனக்கு இங்க 0.5 ampere வந்துரும். First point. Next,
How to find this I current through this 10 ohm resistor? I is equal to V by R இல்லையா? இங்க 20 வோல்ட், இங்க ரெசிஸ்டரோ எந்த ஒரு எலமெண்ட்டும் இல்ல. அப்ப அதே 20 வோல்ட் எங்க இருக்கும்? இந்த நோடல் வோல்டேஜா இருக்கும். அதாவது இந்த 10 ஓம் அக்ராஸா இருக்க வோல்டேஜ் எவ்வளவுதான்? 20 வோல்ட் தான். அப்ப I is nothing but 20 volt divided by this resistance 10 ohm. அப்ப எவ்வளவு கரண்ட்? 2 ஆம்பியர் கரண்ட். அப்ப I வந்து எனக்கு இங்க ஒரு 2 ஆம்பியர் வரப்போகுது. அப்ப what is this I1? I1 KCL எழுதுனீங்கன்னா sum of incoming currents is equal to sum of outgoing currents. இந்த நோடுக்கு இன்கமிங் கரண்ட்ஸ் வர கரண்ட் எதெல்லாம்ப்பா? 2 ஆம்பியர்ன்றது உள்ள வருது, 0.5 எனக்கு உள்ளதான் வருது. எது லீவ் ஆகுது? வெளியே போறது I1ன்ற கரண்ட் லீவ் ஆகுது. So அப்ப I1 is equal to 2 plus 0.5 which is 2.5 ampere. Okay, so now current தெரியும், voltage தெரியும். உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க? current through the voltage source which is nothing but I1 தான் கேட்டிருக்காங்க. அப்ப ஆன்சர் என்னப்பா? it is going to be 2.5 ampere. Okay, so circuit theory நம்ம இன்னைக்கு circuit theorems அப்படின்ற இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக் தான் நம்ம பார்த்திருக்கோம். ரைட்டா? சோ இதோட இந்த டிஸ்கஷன்ஸ் கம்ப்ளீட் ஆகுதுப்பா. சோ நம்ம அகாடமில we are launching a master batch, okay, which is a mega foundation course. இது வந்து நமக்கு 5 டெக்னிக்கல் எக்ஸாம்ஸை ஃபோக்கஸ் பண்ணி இந்த மாஸ்டர் பேட்ச் இருக்க போது. டிஆர்பி, டிஎன்இபி, டிஎன்பிஎஸ்சியோட கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ், ஓகே, கேட் 2026, இந்த மாதிரி ஒரு 5 டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ். ஓகே, இது வந்து பிளான்டு. ஸோ அன்பிளான்டு நமக்கு இன்னும் ஏதாச்சும் டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதோட சிலபஸ் எல்லாமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி தான் இந்த கிளாஸ் ஃபவுண்டேஷன் பேட்ச் அப்படின்றது நமக்கு போகுது. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டாபிக் இன்டெப்தா நம்ம டீச் பண்றோம். ஒவ்வொரு டாபிக்கும் ஒரு செஷன். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நெட்வொர்க் தியரம்ஸ் நம்ம ஒரு செஷனா பார்த்திருக்கோம். ஓகே, நோடல் அனாலிசிஸ், மெஷ் அனாலிசிஸ் அப்படின்னு சர்க்யூட் அனாலிசிஸ் நம்ம ஒரு செஷனா பார்ப்போம். இந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக்கையும், ஓகே, கிராஃப் தியரியா இருக்கட்டும், சேம் சேயிங் ஃபார் நெட்வொர்க்ஸ், ஓகேவா, நெட்வொர்க் தியரிக்கு சொல்றேன். அப்போ ஒவ்வொரு டாபிக்கையும் ஒரு செஷன் ஆர் சம்டைம்ஸ் இட் மே டேக் 2 செஷன்ஸ். அது மாதிரி ரொம்ப டெப்தா என்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் அது வந்து பாசிபிள், என்ன டிஃப்ரெண்ட் கேசஸ் பாசிபிள், இது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ற மாதிரி நம்மளோட மாஸ்டர் பேட்ச் 2025ல இருக்கும். ஸோ நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்க, ஓகே, இது வரைக்கும் நான் இப்பதான் நான் பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட், எனக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ல வந்து எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னு தெரியாது, செமஸ்டர் நான் படிச்சிருக்கேன், இது எனக்கு தெரியாது அப்படின்றவங்களா இருக்கட்டும், இல்ல நான் முன்னாடி நான் ரொம்ப லாங் பேக் படிச்சேன், அதுக்கடுத்து பிரேக், நான் இப்பதான் டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ்குள்ள வரேன் அப்படின்னு இருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்ல நான் ப்ரிப்பேர் பண்றேன், கொஞ்சம் மார்க்ஸ்ல வந்து மிஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டியும் அப்படின்னு இருக்கவங்களா இருக்கட்டும். ஸோ டூ ஜாயின் அவர் மாஸ்டர் பேட்ச் 2025 அண்ட் கெட் cleared in your exams with the first attempt. சரியா? ஸோ ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கிளாஸஸ் ஜாயின் பண்ணிக்கோங்கப்பா. 9677713666. இது உங்களுக்கு நம்ம வீடியோலயுமே வந்து கீழே கண்டிப்பா ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்கும். ஸோ அந்த நம்பரை நோட் பண்ணி கான்டாக்ட் பண்ணி கிளாஸஸை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ சீக்கிரம் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு ஒரு நல்ல டைம் இருக்கும். சரியா? ஸோ அதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த கோர்ஸோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட 7 months வந்து ஃபண்டமெண்டல்ஸ், இந்த பேசிக் கான்செப்ட், சிலபஸ்ல இருக்க டாப் டு பாட்டம் வேர்ட் பை வேர்ட், ஓகே, நூக் அண்ட் கார்னர்ல இருக்க எல்லா வேர்ட்ஸுக்கான ஃபண்டமெண்டல்ஸும் நம்ம பார்ப்போம். லாஸ்ட் 3 months வந்து மார்க் இம்ப்ரூவிங் செஷன்ஸ் அப்படின்ற மாதிரி போகும். சரி, எப்படி மார்க்கை பூஸ்ட் பண்றது அப்படின்றத நம்ம அங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் ஸ்டடி பிளான். ஒரு வீக்லி எப்படி போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீக்லி உங்களுக்கு உங்களோட கோர் டாபிக், இதர் இட் இஸ் இசிஇ ஆர் ட்ரிபிள் இ, ஓகேவா, டெக்னிக்கல் சர்க்யூட் பிரான்ச்சுக்கு சொல்றேன், இசிஇ ஆர் ட்ரிபிள் இ அந்த மாதிரி இருக்கும். மெக்கானிக்கல் சிவிலுக்கும் நம்ம அகாடமில கிளாஸஸ் போயிட்டு தான் இருக்கு. சரி, அவங்க அதர் ஆஸ்பிரன்ஸ் சிவில் மெக்கானிக்கல் எல்லாம் தெரியும் அப்படின்னா அவங்களுக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு ஒரு 3 செஷன் போகும், மண்டே டு ஃப்ரைடே. மென்டல் எபிலிட்டிக்கு ஒரு செஷன். அப்போ ஒரு நாள்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6 செஷன் வந்து வந்துடும். ஃப்ரைடே உங்களுக்கு டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ல வீக்லி டெஸ்ட் இருக்கும். அண்ட் ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் டெய்லி டெஸ்டே உங்களுக்கு இருக்கும். ஒவ்வொரு நாள் பார்க்கறத கொஞ்சம் கொஸ்டின் ப்ராக்டிஸா பாப்பீங்க. சாட்டர்டே அண்ட் சண்டே இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் தமிழ் எலிஜிபிலிட்டி வீடியோஸ் வந்து உங்களுக்கு பாக்குறதுக்கு இருக்கும். சரியா? ஸோ இதான் வந்து ஒரு வீக்லி ஸ்கெடியூல். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் 7 monthsக்கு நமக்கு சிலபஸ் கம்ப்ளீஷனுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ லைவ் செஷன்ஸ் தான்ப்பா எல்லாமே இருக்க போகுது. ஸோ லாஸ்ட் 3 months பாத்தீங்கன்னா மார்க் இம்ப்ரூவிங், ஸோ இன்டென்ஸான டெஸ்ட் சீரீஸ், ஓகே, மார்க் டெஸ்ட், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெஸ்ட், யூனிட் டெஸ்ட், சப்ஜெக்ட் அதாவது டாபிக் வைஸ் டெஸ்ட், ஃபுல் லென்த் டெஸ்ட், இந்த மாதிரி நம்ம வெரைட்டி ஆஃப் டெஸ்ட் சீரீஸ் ஒவ்வொன்றிலையும் ஒரு 3-4 டெஸ்ட் நம்ம இந்த மாதிரி பார்ப்போம். தென் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சால்விங் எல்லாமே நமக்கு இந்த மார்க் இம்ப்ரூவிங் செஷன்ஸ் அப்படின்றதுல இருக்கும், ரேங்க் இம்ப்ரூவ்மெண்ட்ல இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த பேட்ச் நீங்க ஏன் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1000+ லைவ் கிளாஸஸ், இந்த மாதிரி டெய்லி உங்களுக்கு 6 கிளாஸ் இருக்கும்.
ஒரு 7 monthsனா அப்ப யோசிச்சுக்கோங்க எவ்வளவு லைவ் கிளாஸஸ் நீங்க அட்டென்ட் பண்ணுவீங்க அப்படின்னு. அப்ப எவ்வளவு கொஸ்டின்ஸ் நம்ம சால்வ் பண்ணுவோம். 20,000 பிளஸ் லைவ் கொஸ்டின் சால்விங் இருக்கும். நிறைய டெஸ்ட் சீரிஸ் ப்ரொவைட் பண்றோம். 200 பிளஸ் டெஸ்ட் சீரிஸ் லைவ் டிஸ்கஷனோட. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கூட உங்களால ஈஸியா இன்ட்ராக்ட் பண்ணி கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் சால்விங் பாத்தீங்கன்னா ஒரு 5,000 பிளஸ் அண்ட் டெஸ்ட் கொஸ்டின்ஸ்ன்றது ஒரு 10,000 பிளஸ் கொஸ்டின்ஸ். ஏன்னா டெஸ்ட் சீரிஸ் நிறைய இருக்கும். அப்போ கொஸ்டின்ஸும் அதுக்கு ஏற்ற மாதிரி நிறையவே நம்ம பாத்துருவோம். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நீங்க எக்ஸாம் போறப்போ உங்களுக்கு எதுவுமே வந்து புது டாபிக்கா இருக்காது, புது ப்ராப்ளமா தெரியாது. சரியா? இந்த மாஸ்டர் பேட்ச்ல எக்ஸ்ட்ராவா நம்ம என்ன கவர் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெனரல் ஸ்டடீஸோட லைவ் கிளாஸ், இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் வீடியோஸ் ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ணிடுவோம், தமிழ் எலிஜிபிலிட்டியோட வீடியோஸும் ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ணிடுவோம், டெஸ்ட் சீரிஸ் இது எல்லாமே. டெஸ்ட் சீரிஸ் தனியா உங்களுக்கு வந்து ஒரு பேமெண்ட் அப்படின்லாம் கிடையாதுப்பா. இந்த மாஸ்டர் பேட்சோட அது இன்க்ளூடு. சரியா? டெஸ்ட் பேட்ச் வரைக்கும், அதாவது அவங்களோட சிலபஸ் கம்ப்ளீஷன் பிளஸ் மார்க் டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே சேர்ந்ததான் உங்களுக்கு ஒரே ஒரு பேக்கேஜ் அந்த மாஸ்டர் பேட்ச் அப்படின்னு கொண்டு வந்திருக்கோம். இதுல நமக்கு லைவ் ரெக்கார்டுன்னு இருக்கு. அதாவது நீங்க டைம் இருந்தா லைவ் செஷன்ஸும் வரலாம், டைம் இல்ல அந்த டைம் என்னால அட்டென்ட் பண்ண முடியல அப்படின்னு இருக்காங்க அதோட ரெக்கார்டட் வீடியோஸை நீங்க பாத்துக்கலாம். லைஃப் டைம் வேலிடிட்டி அக்சஸ் இருக்கும். சரியா? சோ நீங்க இந்த எக்ஸாம் இல்ல அடுத்த எக்ஸாமுக்கு நான் பாக்குறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் பார்த்தாலும் இந்த வீடியோஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். சரியா? சோ திஸ் இஸ் ஆடட் அட்வான்டேஜ் ஆஃப் ஆர் கோர்ஸ். ஸோ இதோட இந்த எக்ஸாம்ஸோட இன்னும் எதெல்லாம் நம்ம ஃப்ரீ கோச்சிங் எடுத்துக்கலாம்னு பாத்தீங்கன்னா TNEBAE, TNMAWS அடுத்தது வரப்போகுதுப்பா. 2024 முடிஞ்சிச்சு. இப்போ இன்டர்வியூ ப்ராசஸ் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ரிசல்ட்காக வெயிட் பண்றாங்க. ஸோ அது முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா TNMAWSல இன்னும் என்னென்ன ஷார்ட் ஃபால் வேகன்சிஸ் இருக்கோ அதுக்கு நமக்கு திருப்பி ரெக்ரூட்மெண்ட் வர வாய்ப்பு இருக்கு. TNPSC AE இப்போ கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், அப்புறம் கேட் 2026 இது எல்லாமே இதை ஃபோக்கஸ் பண்ணி இந்த பேட்ச்ல நீங்க ஈஸியா ஃப்ரீ கோச்சிங் எடுத்துக்கலாம். ரைட்டா? ஓகே. சோ பிரைசிங்க பொறுத்த வரைக்கும் நம்ம லோவஸ்ட் பிரைசிங்ல தான் கிளாसेस ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம்ப்பா. நீங்க அதர் அகாடமிஸோடயும் கம்பேர் பண்ணி பாத்துக்கலாம். சோ இப்போ நீங்க டிஆர்பி எக்ஸாம்னு பாத்தீங்கன்னா அதுல உங்களுக்கு ஸ்டார்டிங் salary per month வந்து ஒரு 80,000 அப்படின்றது டேக் ஹோமா இருக்கும். 1 இயருக்கு approximately 10 lakhs will be your income. அண்ட் ஒரு 30 இயர்ஸ்க்கு உங்களோட பே ஸ்கேல் ரிவிஷன் எல்லாமே பாக்குறப்போ ஒரு 10 crores அப்படின்றது உங்களோட சேலரியா இருக்கும். உங்களோட இன்கம், டோட்டல் இன்கம் அந்த மாதிரி இருக்கும். சரியா? So never miss this opportunity. So do join our master batch as soon as possible. So better late than never அப்படின்னு சொல்ற மாதிரி லேட்டா ஸ்டார்ட் பண்ணுங்க, பட் ஸ்டார்ட் பண்ணாம இருக்காதீங்க. சரியா? லேட்னா இதுவே நமக்கு 2 months ஆக போகுது. சரியா? நவம்பர்லயே நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கணும். நீங்க உங்க ப்ரிப்பரேஷனை இப்ப மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் திஸ் டிசம்பர் டோன்ட் மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஸ்க்ரீன்ல டிஸ்பிளே ஆன நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கிளாஸஸ் சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்கப்பா. சரியா? ஸோ ஃபார் யோர் ஃப்ரூட்ஃபுல் ஃபியூச்சர். ஸோ ஸ்பார்க்ஸ் சேலஞ்ச். ஸோ யூ கேன் கம்பேர் அவர் அகாடமி. நான் சொன்ன எல்லா ஃபீச்சர்ஸா இருக்கட்டும், ஃபீஸா இருக்கட்டும், ஓகேவா, டெஸ்ட் சீரிஸ், நம்மளோட ஃபீச்சர்ஸ்ன்றது நான் நம்ம கோச்சிங் அதை பத்தி சொல்றேன். சிலபஸ் கம்ப்ளீஷன் எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்கேன். ஓகே, கிளாஸஸ் எப்படி போகும், டெஸ்ட் எப்படி இருக்கும், ஓகே, டெஸ்ட் கொஸ்டின்ஸோட டிஃபிகல்ட்டி லெவல், ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்கும். சரி, இது எல்லாமே நீங்க அதர் அகாடமிஸோடையும் கம்பேர் பண்ணிக்கலாம், இன்க்ளூடிங் பிரைசிங். சரியா? லோவஸ்ட் பிரைசிங்ல தமிழ்நாட்டுல ஒரு குவாலிட்டியான டாபிக்ஸ் நம்ம சிலபஸ் கம்ப்ளீஷன்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்க கம்பேர் பண்ணிட்டு நம்ம கிளாஸஸை நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம்ப்பா. ஸோ இப்போ நடந்து முடிஞ்ச TNMAWS எக்ஸாம்ல நம்ம அகாடமில படிச்சவங்க இன்டர்வியூக்கு செலக்ட் ஆனவங்க லிஸ்ட் தான் இது. ஸோ இது வந்து டிப்ளமா, கிராஜுவேஷன் ரெண்டுமே சேர்ந்த ஒரு லிஸ்ட். ஸோ நம்ம அகாடமில we are not only just telling that நாங்க வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்ல மட்டும் செய்யல, we are also proving that. ஸோ இது வந்து இன்டர்வியூக்கு செலக்ட் ஆனவங்க. சரியா? இன்டர்வியூ ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் we'll also publish those results as well. சரியா? ஸோ இதுல உங்க நேமும் வரணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க. சரியா? நானும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல செலக்ட் ஆயிட்டேன் அப்படின்னு ஒரு ப்ரௌட் மொமெண்ட்டுக்காக ஃபீல் பண்றீங்க அப்படின்னா ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கிளாஸஸ் ஜாயின் பண்ணிக்கோங்கப்பா. ஓகே, never miss this opportunity and again I'm insisting on that. So இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சர்க்யூட் தியரியில நெட்வொர்க் தியரம்ஸ் அப்படின்ற ஒரு மேஜர் டாபிக் இன்னைக்கு நம்ம பார்த்திருக்கோம். ஸோ உங்க கோ ஆஸ்பிரன்ஸ், ஓகே, உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்க எல்லாத்துக்குமே வந்து நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்க. நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா நம்மளோட அகாடமியோட யூடியூப் சேனல் சால்வ் வித் ஸ்பார்க்ஸ் அப்படின்றத சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, டைம் டு டைம் வீடியோஸ் பார்க்கறதுக்காக. With this I'm signing off. Thank you all.